சொல்லுத்த. அவனை வேலைக்கு போவேன் நான். எனக்கு கஷ்டமா இருக்குது. இருந்து ஒரு பிள்ளையே வேலைக்கு போயிட்டானா நான் அந்த வீட்டில் அனாதையாட்டம் உட்காந்துருப்பேன். சொல்லுத்த. எத்த வாயை திறந்து பேசுத்த. அவனும் இல்லை இவனும் இல்லைன்னா நான் இந்த வீட்டில் இருந்து என்னத்த பிரயோஜனம்? ரெண்டு பசங்களும் நல்லா இருக்கணும்னு தாத்தா நான் நினைக்கிறேன். இவனுங்க ஏத்த இப்படி பண்ணுறானுங்க? எத்த பேசுத்த. நான் இதில் என்னத்தை போய் பேசுவேன்? மவனையும் மருமவளையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டேன். இவன் வேலைக்கு தானே போகிறேன்னு சொல்கிறான். போட்டோடு இவன் நான் வீட்டை விட்டா போகிறான். வேலைக்கு போயிட்டு நல்லபடியாக பொழைக்கிட்டோம். விடுடி பாட்டி, நான் கிளம்பிட்டேன். போயிட்டு வரட்டா? பத்திரமா இரு பாட்டி. நேரத்துக்கு சாப்பிடு, சரியா? உனக்கு ஏதாவது காசு வேணும்னா என்கிட்ட கேளு செலவுக்கு. எனக்கு என்னையா செலவு? வீட்டில் கோடி கோடியாக இருக்குது. எடுத்து செலவு பண்ண ஆள் இல்லை. அவனும் வேலைக்கு போகிறான், நீயும் வேலைக்கு போகிறேங்கிற. உனக்கு வேணும்னா செலவுக்கு எடுத்துகிட்டு போ சாமி. சிவா, அம்மா பேச்ச கேளு சாமி. போவாத சாமி. வீட்டை விட்டு நீ போயிட்டினா எனக்கு நான் என்ன பண்ணுவேன் வீட்டில்? அம்மா பேசுனதை மனசில் வச்சுக்காதரா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்டா. அண்ணனும் வீட்டில் இல்லை, நீயும் போயிட்டினா அம்மா எதுக்குடா இங்கே இருக்கணும்? சொல்லு சிவா. நம்மக்கிட்ட இல்லாத பணமா? வெளியூருக்கெலாம் போய் வேலை பார்க்காத சாமி. உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுடா. நான் ஏதோ டபடவனு பேசுவேன், என்ன மன்னிச்சிக்க சிவா. நீ என்ன சொன்னாலும் கேட்குறியா? அம்மா உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், இங்கே இருடா. இல்லைம்மா, நான் இந்த வீட்டில் இருந்தாலும் எனக்கு நீ மரியாதை கொடுக்க மாட்டேன். நாளைக்கு நானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அண்ணனுக்கு என்ன மரியாதை கொடுத்தியோ அதை தான் எனக்கும் கொடுப்பேன். அதனால நான் என் சொந்த காலில் நின்னாதாம்மா எனக்கு மரியாதை. ஏல, நீ பேசுறது எனக்கு புரியாம இல்லடா. நான் ஏன் அண்ணன் மேல கோவப்பட்டேன் சொல்லு. அண்ணனை படிக்க வைக்கலையா? உன்னை படிக்க வைக்கலையா? சொல்லு. ஊர்ல போயிட்டு சம்பாதிச்சு வந்து என்கிட்ட காசை கொடுங்கண்ணா உங்கள்கிட்ட போடுங்கண்ணே. உங்களை தாங்கன்னு தாங்கி தானடா வளர்த்தேன். அண்ணன் போயிட்டு ஒன்றும் இல்லாத பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டான் தானே கோவப்பட்டேன். நான் சொல்ற மாதிரி பொண்ணை கட்டியிருந்தேன். உங்களை நான் எப்படிலாம் பார்த்துருப்பேன். உங்களை பெக்கலையா நான் மட்டும்? உங்களை வளர்க்க நான் மட்டும் என்ன கஷ்டப்பட்டிருப்பேன்? ஏன்டா புரிஞ்சுக்காம என்ன நோகடிக்கிறீங்க? மா, என்னை படிக்க வச்சிங்க, வளர்த்திங்க, பார்த்துக்கிட்டீங்க. இதில் எல்லாமே நீங்கள் கிரேட் தாம்மா, சரியா? ஆனால் அண்ணி வாயும் வயிறுமா இருக்கும்போது அவங்க வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லும்போது நீங்கள் தடுத்துருக்கணுமா. அங்கே தப்பு பண்ணிட்டீங்க. சரி, வீட்டை விட்டு போயிட்டாங்க, நீ அங்கே போய் பார்க்கணும்ல. அம்மா, இதே உன் பொண்ணு இப்படி மாசமாக இருக்கும்போது திரும்பி பார்க்காம இருப்பியாம்மா? என்னடா நீ போய் பேசிட்டு இருக்க? நான் பேசுனது என்னவோ தப்பு தான். அதுக்கு நான் என்னடா பண்ணட்டும்? இங்க பாரு, நான் வேணா போயிட்டு அண்ணையும் கூட்டிட்டு வந்துடுறேன். நான் நல்லா பாத்துக்கிறேன் சாமி. இங்கே இருங்கடா. இந்த எனக்கு கஷ்டமா இருக்கிற அந்த ஒரு வாரத்துல அவளும் விட்டு போனதுல இருந்து எனக்கே ஒரு மனசு ஒரு மாதிரி இருக்குது. நான் கூட என்னவோ நினைச்சிட்டேன், பணம் தான் முக்கியம்ட்டு. இங்கே இருடா சிவா. ஆண்டி சுந்தரி, உண்மையதான் சொல்றியா? பிள்ளைங்கள போய் கூட்டிட்டு வருவியாடி நிஜமா? எத்த அன்னைக்கு என்னவோ நடிக்க அத்தை பண்ணேன். ஆனால் இன்னைக்கு உண்மையாலுமே சொல்கிறேன், நான் மனசார ஏற்றுக்கிறேன். அவள் வாயும் உயரமா இருக்கிறா. அது எப்படி பார்த்தாலும் நம்ம வீட்டு வாரிசுத்த. இனி பாட்டின்னு கூப்பிட்றதுக்குள்ளார அது நம்ம வீட்டில் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த ஒரு வாரம் தனிமையே நான் திருந்தினதுக்கு சமந்த. என்னால் முடியலத்த. நான் போய் என் பிள்ளைய மூத்த பிள்ளைய அம்மானு ஸ்தானத்தை கொடுத்தவனை கூட்டிட்டு வர போறேன். இவனை போக வேணாலும் சொல்லுத்த. எல்லாரும் இங்கே இருக்கலாம். அவன் கொஞ்சம் உண்டு காசு வாங்கினாலும் இங்கே ஊர்லேயே பக்கத்தில் ஏதாவது வேலை பார்க்க சொல்லுத்த. எத்த அவனை போக வேணாலும் சொல்லுத்த. மா, என்னையா? நீ அண்ணனும் அண்ணியும் கூட்டிகிட்டு வரதா இருந்தா கண்டிப்பாக நான் வேலைக்கு போகலம்மா. நான் இங்கேயே இருக்கேன். நிச்சயமா அண்ணியே அண்ணனும் நான் போய் கூட்டிட்டு வரேன். நம்ம வீட்லயே வச்சு வளகாப்பு நல்லபடியா பண்ணலாம். சீமந்தத்துக்கு ஊரையே கூட்டலாம், சரியா? நம்ம சாதி சனா சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூப்பிடலையா? இனிமே நான் பணம்னு பேச மாட்டேன் சிவா. எங்கேயும் போயிடாதே அந்த அம்மா விட்டுட்டு. சரிம்மா, நான் போகல. ஆனால் காலையில் நீ சொன்ன மாதிரி அண்ணனையும் அண்ணியும் போயிட்டு பார்க்குறோம், புரியுதா? கண்டிப்பா. காலையில எந்திரிச்சு உங்க அப்பனை கார் எடுக்க சொல்லி உடனே போய் பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேத்தையும் கையோட வீட்டுல கூட்டிட்டு வரலாம். மா, நீ அண்ணியும் இப்படி வீட்டில் வச்சிருக்கிறதா இருந்தா கண்டிப்பாக நான் எங்கேயுமே போக மாட்டேம்மா. யாருமே இல்லாத வீட்டில் நான் மட்டும் இருந்தால் என்ன பண்ணுவேன்ட்டுதாம்மா என்னோட சந்தோஷத்தை தேடி நானும் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் நான் போக மாட்டேம்மா. சுந்தரியே, நீ நிஜமா தான் சொல்றியாடி? எனக்கே சந்தோஷமா இருக்குடி. பேரனையும் பேத்தியும் போய் கூட்டிட்டு வாடி. பிள்ளைங்க எல்லாம் அந்த உலகமே இல்லடி. இந்த வீட்டில் நீயும் நானும் இருந்து என்னடி பண்ணுறது? நானும் இன்னைக்கும் நாளைக்கும் செத்து போயிருவேன். நீ மட்டும் இந்த வீட்டில் தனியாக இருக்க போறியா? எத்த என்னை மன்னிச்சிருத்த. பணமும் சாதி சனமும் தான் முக்கியம்னு நான் இருந்துட்டேன். நான் படிக்காதவ, சுத்துப்பட்டு வட்டாரத்தை பார்த்து அதையே பழகி வளர்ந்துட்டேன். திடீர்னு என்னால் மாற்றிக்க முடியல. ஆனால் நான் கண்டிப்பாக மாறிடுவேன். இனிமேல் பணம் எனக்கு முக்கியம் இல்லைத்த. நான் போயிட்டு நாளைக்கு விடிஞ்சோனையும் ஏன் முன்னாடி தானே பிள்ளைங்க வீட்டை விட்டு போணுச்சு, நானே போய் கூட்டிட்டு வரேன். அதுக்கு தப்புக்கு தண்டனை நானே அனுபவிக்கிறேன். எல்லாரும் இனிமேல் ஒரே வீட்டில் சந்தோஷமா இருக்கலாம். பாரு சுந்தரி, எனக்கு உன்னை பிடிச்சி போய் தான் உன்னை நான் பொண்ணு கேட்டு வந்தேன். இன்னைக்கு ரெண்டு பிள்ளைங்களுக்கு தாயாயிட்டேன்.
போட்ட, என்னைய பேத்தியாலாம் ஆக்குன, நான் உன்னை என்னைக்குமே வெறுத்தது இல்லடி. உனக்கு எல்லா அம்சமும் கிடைச்சிருக்குது. கொஞ்சம் கோவத்தை கட்டுப்படுத்தி மருமகளை மகளா பாருடி. சரி தா, நான் பார்க்குறேன் தா. உன் மகன் காலையில் வந்துருட்டும் தா. கூட்டிகிட்டு போயிட்டு நானே கூட்டிகிட்டு வரேன் தா. அவனை உள்ளே போக சொல்லுத்த. ஐயா, அம்மா தான் இவ்வளோ சொல்கிறாள, உள்ளே போ சாமி. பாட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்போவே உள்ள போறேன். ஆனா அம்மா சொன்ன மாதிரி அண்ணனை போய் கூட்டிட்டு வரணும். எல்லாரும் இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது எனக்கு தனியாக வேலைக்கு போயிட்டு நான் ஒன்றும் சந்தோஷமா இருக்க போகிறதில்ல. குடும்பம் சந்தோஷமா இருந்தால் தான் என்னோட சந்தோஷமும். நான் போகிறேன் பாட்டி. லாஸ்ட் மினிட்ல எப்படி ஆகும்னு எனக்கா தெரியும். ஷோ, இப்போ இவ்வளோ வேற நான் என்னம்மா சமாளிப்பேன்னு எனக்கு தெரியல. சென்னைக்கு வேலைக்கு போகிறது தான் நடக்கல. ஆனால் அம்மா சமாதானமாகி அண்ணனும் அண்ணியும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. இதை விட நமக்கு என்ன வேணும்? இதுதான் முக்கியம் என்னைக்கா இருந்தாலும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. இவள்கிட்ட பேசி சொல்லி பார்ப்போம். புரிஞ்சுக்கிட்டா பார்ப்போம். இல்லைன்னா கொஞ்சம் கோவத்துலேயே இருக்கட்டும், விட்டுற வேண்டியதான். ஏய் சிவா தாண்டி. ஹலோ. ஹலோ. ஏய் சிவா, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? நானும் சுற்றி நின்றுட்டே இருக்கோம். பேரண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு அனுப்பியாச்சு. நீ எப்போ வர? ஜெனி, ஐம் சாரி. நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. என்ன என்ன சொல்ல போற? டேய் சீக்கிரம் வாடா. கார்த்திக் என்ன பண்றான்? ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? ஏய், பஸ் ஸ்டாப்ல பஸ் எடுத்துருண்டா. டிக்கெட் வேற புக் பண்ணிருக்கோம். ஜெனி, என்னால் இப்போ கிளம்ப முடியல. நான் கிளம்பிட்டேன். எங்கள் அம்மா போவேணான்னு சொல்லி ஒரே கொஞ்சம் அழுதுட்டாங்க. அதனால் நான் கிளம்பல. நீயும் வீட்டுக்கு போப்பா. ஒரு ஆட்டோ பிடிச்சி போய்க்கோ. சிவா, ஃபன் பண்ணிட்டு இருக்காத. அதுக்கான நேரம் இது இல்ல. ஒழுங்கு மரியாதை எங்க இருக்கேன்னு சொல்லு. ஏய் என்னாச்சு? எங்க இருக்கடா? ஜெனி, நான் சீரியஸாக சொல்கிறேன். நான் கிளம்பல. சென்னைக்கு நம்ம வேலைக்கு போவேனா? சுஜினியும் பத்திரமா வீட்டுக்கு போங்க. கார்த்திக்கும் வரல, புரியுதா? இப்போ நான் சென்னைக்கு வர முடியாது. எங்கள் அம்மா போவேனான்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சுக்கோ. என்ன உங்க அம்மா சொல்றதை கேட்டுட்டு இருக்க? வேலைக்கு போலாம் நீ தானே சொன்ன. நான் வீட்டில் பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு வந்து நிற்கும் போது நீ என்ன இப்போ லாஸ்ட் மினிட்ல வேற மாதிரி சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நீ கிளம்பி வரணும், இல்லைனா நான் டென்ஷன் ஆயிடுவேன். அவ்வளோதான் சொல்றேன். இப்போ நீங்க வரணும் வரணும் வரணும், அவ்வளோதான். இல்லைனா பாரு சிவா, டென்ஷன் ஆயிடுவேன். இங்கே பார், நீ என்ன டென்ஷன் பண்ணாமல் ஃபோனை வைக்கிறியா? சொல்கிறேன், புரிஞ்சுக்காம மறுபடியும் பேசிகிட்டு இருக்க. எங்கள் அம்மா இப்போ தான் ஒரு வழியாக சமாதானமாகி எங்கள் அண்ணனையும் அண்ணியவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஒன்றா இருக்கலாம், நீ வேலைக்கு போகாத, இங்கேயே ஊர்லேயே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் உன்ட்டையே சொல்கிறேன். இங்கே ஊர்லேயே ஏதாவது வேலை பார்க்கலாம், சரியா? இப்போ நம்ம சென்னைக்கு போயிட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. சொன்னால் புரிஞ்சுக்கோ. எனக்கு என் குடும்பம் தான் இப்போதைக்கு முக்கியம், சரியா? எல்லாரும் வீட்டில் ஆள் இல்லாமல் இருக்கும். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வர நேரத்தில் இப்போ நான் களைச்சி விட்டு போனால் அது நல்லா இருக்காது. புரிஞ்சுக்கோ ஒரு பொண்ணாக இருந்து. ஏய், நான் தான் உன்னை சென்னை வான்னு கூப்பிட்டனா? நீ தானே கூப்பிட்ட. இப்போ என்ன உங்கள் அம்மா சொல்கிறத கேட்டுட்டு இருக்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ நீ வர, நம்ம சென்னை போனவங்கள தான். என்னாலாம் என் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்ல முடியாது. நீ சொன்னது தான் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு இவ்வளோ தூரம் வந்து நானும் அவ்வளோ நின்றுட்டுருக்கோம். இப்போ நம்ம லாஸ்ட் மினிட்ல கூலாக சொல்கிறேன் நான் சென்னை வரலன்ட்டு. எனக்கு தெரியாது. நீங்கள் வரணும் வரணும் வரணும். என்ன திமிர் மயிர் பண்ணிட்டு இருக்கியா? கட்டு பேத்திக்கிட்டு. ஏய் சி, வாய மூடு. என்ன மயிர் கயிறுன்னு பேசிகிட்டு இருக்க? அறிவில்லை. நான் தான் சென்னை வரலன்னு சொல்கிறேன். சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க மாட்டியா? வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் போகிறேன்னு சொல்லு. அதை விட்டு ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்க? உங்கள் அம்மா போவேனான்னு சொன்னால் என்ன பண்ணுவ? போகாம தானே இருப்ப. அது மாதிரி வீட்டுக்கு போடிப்போ. சொல்கிறத கேட்காம சும்மா குதிச்சுக்கிட்டு இருக்கவ. செருப்பால் அடிக்கின்ற நாயை. இப்போ நீ வரல அப்படின்னா அவ்வளோதான் உனக்கு மரியாதை. என்ன திமிர் மயிர் பண்ணிட்டு இருக்கியா? திமிர உனக்கு என்ன? மயிருக்கு அப்போ என்ன கிளம்ப சொன்னேன்? என்ன மயிருக்கு என்ன கிளம்ப சொன்னேன்? ஏய், போன வைடி ஃபஸ்ட்டு. என்ன மயிர் கீரில் பேசிகிட்டு இருக்க? வாயை உடச்சு கூட அவன் வந்தான். ஏய், உன்னை விட என் குடும்பம் சொல்கிறதாண்டி எனக்கு முக்கியம். வைடி ஃபோனை ஃபஸ்ட்டு. ஆளையும் மூஞ்சியும் பாரு. சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேன். என்ன பேசிகிட்டு இருக்க? வைடி ஃபோனை ஃபஸ்ட்டு. ஏய் என்னாச்சுடி? ஏன் கத்துற? எதுக்கு இப்படி பேசுற? ஏய், அவன் சொன்னாலும் தானடி கிளம்பணும். இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் அன்டைமில் நின்றுட்டு இருக்கோம். அவன் வரலன்னு சொல்கிறான்டி. ஏன் என்னவா? என்னாச்சு? எதுக்கு வரலன்னு சொல்கிறான்? அவங்க அம்மா சமாதானம் ஆயிட்டாங்களாம். சென்னைக்கு போவேணான்னு சொல்லிட்டாங்களாம். அவங்க அண்ணனையும் அண்ணியும் போயிட்டு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்களாம். எல்லாரும் ஒன்றா இருக்கலாம், நீங்கள் பக்கத்துலேயே வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் சார் வரலன்னு கூலாக சொல்கிறான். ஏய், ரீசன் வேலிடாக தானே இருக்குது. அப்புறம் ஏன் ஜெனி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அவங்க அண்ணி மாசமாக இருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவங்க வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் அவங்க அம்மா சமாதானமானது பெரிய விஷயம். அவங்கள கூட்டிகிட்டு வந்து சீமந்தம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த நேரத்தில் சிவா வீட்டில் இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. அது இதனால என்ன? இதுக்கு நீ தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ என்ன அதெல்லாம் மீறி நீ போயிட்டு ஜாலியாக இருக்கணுமா சென்னையில்? புரிஞ்சுக்கொடி. நம்மளும் நம்ம அம்மா அப்பா கூட இருந்த மாதிரி இருக்கும்ல. கொஞ்சம் யோசிச்சு நீ. சுஜி, நீ என்ன வேணா சொல்லி, எனக்கு டென்ஷன் ஆகுது. எப்படி சுஜி கிளம்பி இங்கே வந்து நிற்கிறோம்? நான் வீட்டில் போய் கம்ப என்னடி காரணம் சொல்கிறது? என்ன சொல்கிறது? ஏய், இது ஒரு விஷயமே இல்லை. பஸ்ஸு புக் பண்ணோம். பஸ்ஸு வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, போக முடியல. இந்த மாதிரி தடங்களாக இருக்குது. பயந்துக்கிட்டு வீட்டில் வந்துட்டோன்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போன்னு கட்டாயம்லாம் படுத்த மாட்டாங்க. என்ன, வீட்டுக்கு வந்துட்டா சந்தோஷம் தான் படுவாங்க. நாங்கள் இங்கேயே பக்கத்தில் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
பேக் எடு, வா வீட்டுக்கு போகலாம். இல்லடி இப்போ அவன் எனக்கு இங்கே வந்தவனு இல்லைன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். வேறு ஆரஞ்சுனா வச்சுக்கோ, நீனே ஃப்ரெண்ட் ஆனே, அறிவில்லை. அவங்க அம்மா என்னமோ சமாதானம் ஆகிட்டு அவங்க அண்ணியை போய் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டா. அப்போ அவங்க குடும்பம் ஒன்றும் சேர வேணாமா? சொல்லு, உனக்கு உன்னோட சந்தோஷம் மட்டும் தான் முக்கியமா? நீ போயிட்டு சென்னையில் ஊர் சுற்றுற மாதிரி வாயும் உயரமாக இருக்காங்க, அவங்க தனியாக இருக்காங்க, அவங்கள போய் கூட்டு வரேன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா உன் மூஞ்சில் என்றைக்குமே முழிக்க மாட்டேன். மரியாதையாக பேக் எடுத்துட்டு வரேனா வா, இல்லை அப்படின்னா எப்போதுமே என்கிட்ட பேசிடாத. சுஜி புரிஞ்சுக்கோ சுஜி, எவ்வளோ ஆசையா அப்போ நான் கிளம்பியிருப்பேன். என்னோட சந்தோஷம் உனக்கு முக்கியமா இல்லையாடி? ஏய், மனசாட்சியோட தான் பேசுறியா ஜெனி? உன்னனா என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. அவனோட அம்மா அழுதுருக்காங்க, அது உனக்கு தெரியல. அவங்க அண்ணி வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க, அது உனக்குலாம் தெரியல. உன்னோட சந்தோஷமா? எது உன்னோட சந்தோஷம்? மிஞ்சி போனால் என்ன பண்ணுவ? அவங்களோட ஊர் சுற்றுவ, அதுதான் உன்னோட சந்தோஷமா? சிப்ப, நீ இங்கே நில்லு, நான் கிளம்புறேன். ஏய் சுஜி இருடி, நானும் வரேன். ஏங்க, கல்யாண மண்டபத்தில் பாட்டியை பார்த்ததுலேருந்து எனக்கு வீட்டுக்கு போகணும்னு தோணுதுங்க. ஏய் என்னம்மா, இந்த மாதிரி டைம்லலாம் நீ ஃபீல் பண்ணவே கூடாது. வேற என்ன வேணா கேளு, நான் வாங்கிட்டு வந்து தரேன். தயவு செஞ்சு இதை நினைக்காதம்மா. இல்லைங்க, எல்லாரும் இருந்தோம் அனாதை மாதிரி இங்கே வந்து உட்காந்துருக்கோம். நம்ம கூட பரவாயில்லைங்க, நம்ம பிறக்க போகிற குழந்தை பிறக்கும்போது தாத்தா பாட்டிலாம் இருந்தும் இல்லாமல் ஏங்க பிறக்கணும்? ஏன் அப்படி நினைக்கிற? இந்த உலகத்தில் எவ்வளோ குழந்தைங்க அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி நினச்சிக்கோ. தயவு செஞ்சு நெகட்டிவாக திங்க் பண்ணாத இந்த மாதிரி டைமில். ஏங்க, பாட்டியை பார்க்க போகலாங்க, உங்கள் அப்பாவை வேற பார்க்கலங்க. நம்ம என்ன சொன்னாலும் அந்த வீட்லேயே இருக்கலாமே, அனுசரித்து போனால் தானே குடும்பம். பாட்டியை பார்த்துட்டு வந்தனால அந்த பாசத்திலேயே பேசிகிட்டு இருக்க. கண்ணை மூடி தூங்கி எழுந்துரு, சரியாக போயிடும். என்னங்க, எனக்கு மட்டும் சீமந்தம் பண்ணணும்னு ஆசை இருக்காதா? அதுவும் யாரோ வீட்டில். கஷ்டமாக இருக்குங்க. எல்லாரும் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து நம்ம இருந்தோம்னா இங்கே வர தேவையே இல்லைங்க. பொறுமையாக இருந்திருக்கலாம். வீட்டை விட்டு வான்னு நீங்கள் தான் இழுத்துக்கிட்டு வந்தீங்க. சரிம்மா, உன்னை பாட்டியை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், சரியா? இப்போ புலம்பாம இரு. சரிங்க. ஏண்டி, நடு வீட்டில் ஏன் இலவு உளுந்த மாதிரி உட்காந்துருக்க? போய் எந்திரிச்சு வேலையை பாருடி. என்னையா வேலை இருக்குது? நீ வேற சும்மா சோறு இருக்கு, போய் தின்னு போ. நைன்ட்டு சரளா, ஏம்மா? போ, சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் வா. ஏண்டி, பொண்ணு வேலைக்கு தாண்டி போயிருக்கு, கட்டிக்கிட்டு ஒன்றும் புருஷன் வீட்டுக்கு போயிடல. இப்படி போய் அழுதுகிட்டு உட்காந்துருக்க. பொண்ணா பிறந்தா இன்னொரு வீட்டுக்கு கொடுத்து தான் ஆகணும். சும்மா இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத, சரியா? இப்போ அவள் வரப்போகிறது ஒன்றும் கிடையாது. நீ வருத்தப்பட்டுட்டு இருக்காத. நான் தான் நீ உன்னைய பார்த்துக்கணும், நீயே தான் என்னையே பார்த்துக்கணும். சரி வா, 2 பேரும் சாப்பிட்லாம் வா. ஏங்க, இல்லைங்க, சின்ன வயசுலேருந்து அம்மான்னு சுற்றிட்டு வந்தவ இன்னைக்கு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறேன்னு போயிட்டா. அவள் என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோ பாவம். சாப்பாடு நேரத்துக்கு போய் கொடுத்தாலே சாப்பிட மாட்டாங்க. அவள் இன்னுமே ஒரு சோத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணுமே. அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. போட்டிருக்க துணிமணி சட்டி கட்டிலாம் கழட்டி அப்படியே போடுவாள். அங்கே போயிட்டு பிள்ளை என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. இப்போ தாண்டி எல்லா பேரண்ட்ஸும் தப்பு பண்ணுறீங்க. பிள்ளைக்கு எல்லா வேலையும் நம்மளே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தா அவள் என்னைக்கு கற்றுக்கிறது? போகிற வீட்டில் என்ன பண்ணுவா? இப்போ வெளியில் அனுப்பியிருக்கோம், அவள் வேலையை அவளே பார்த்துக்குவா, சரியா? அதுக்கப்புறம் வந்தானா அவளை கட்டி கொடுக்கலாம், ஈஸியாக இருக்கும். வெளி உலகனா என்னென்னு அவளுக்கு தெரியறதுக்கு. சும்மா எல்லா வேலையும் நீயே பண்ணி கொடுத்துட்டு நாளைக்கு கட்டி கொடுக்கும்போது அப்புறம் போகிற வீட்டில் நம்மளை தான் திட்டுவான். ஐயோ, அதுக்கு சொல்லலையா? புள்ள இப்படியெல்லாம் நம்ம வளர்த்தோமே. அங்கே போய் என்ன பண்ணுறாளோ, ஒரு சோறு சாப்பிட்றதுக்கு தூங்கிடுறாளோ, சாப்பிடாம வேலைக்கு போயிட்டு வந்து. அது நினச்சா தானே பயமாக இருக்குது. நேரம் பசி ஏறி இருப்பாராயா? எவ்வளோ தூரம் போயிருப்பா? ஐயோ, எனக்கு பார்க்கணும் போல இருக்கே என் பிள்ளைய. அவள் யாரும் எது சொன்னாலும் நம்பிடுவா. யாரும் எதுவும் சொல்லி அவன் மனசை கழிச்சு போட போகிறாங்க. யாரு? ஜெனிஃபரையா? அவளே ஒரு கல்லூரி மங்கி, அவன் மற்றவங்க மனசை கெடுச்சோன்னா பத்தாதா? எந்திரி. ஐயோ, உனக்கு என்ன பசிக்குதா? போய் சோறு தின்னுப்போ. கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லை. புள்ள போயிருச்சுங்க சோறுன்ட்டு மனசு நானே. நீ இப்போ என்கிட்ட ஏங்க ஏதோ பில் அடிக்கிறாங்க, அது நம்ம பொண்ணா இருக்குமோ? என்னடி பேசுற? போறவ எப்படி வருவா? எல்லாம் மன பிராந்தியா இருக்கும். கம்மன் இரு. அம்மா. ஜெனி, என்னம்மா? என்ன வீட்டுக்கு வந்துட்ட? என்னம்மா என்னாச்சு? அம்மா, அங்கே போய் நிற்கும் போது தான் தெரிஞ்சுது நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு. அம்மா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதும்மா. எனக்கு பஸ் ஸ்டாண்டில் எங்கிட்ட திரும்பினாலும் உன்னோட முகம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதனால தான்மா, சுஜி நீ வேணா போ அப்படின்ட்டு ஓடியாந்துட்டேன். சுஜியும் நீ இல்லாமல் போக மாட்டேன்னா வீட்டுக்கு போயிட்டா.
ஆ நீ சொல்கிறத என்னால் நம்ப முடியலையே. என்ன ஆச்சுன்னு உண்மையை சொல்லு. இந்த நடிப்பு நடிக்காத. இங்கேருந்து பேக்கை தூக்கிட்டு ஆடிக்கிட்டு போனவ தான் நீ. அம்மா நிஜமாலுமேம்மா உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதும்மா. அப்படியா? சரி, நாளைக்கு வீட்டோட ஒரு மாப்பிள்ளை வரேன்னு சொல்லிட்டான். அவனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? ஐயோ ஏம்மா வேண்டாம்மா. என்ன பிரிஞ்சுலாம் இருக்க வேணாண்டி. அப்புறம் இங்கேயே இருக்கலாம்ல. அவன் சம்பாரிச்சு போட்டுட்டு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லிட்டான். இன்னும் என்ன வேணும்? ஐயோ வளைச்சு வளைச்சு ஆப்ப வைக்குதே. அம்மா என்னம்மா நீ புக் பண்ண பஸ்ஸு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, போகும்போதே தடங்களா இருக்கேன்ட்டு தாம்மா வந்துட்டோம். அடி செருப்பால நாயே. பொழுகுனி சை. என் வயிற்றுல பிறந்தன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. இந்த மனுஷன் தானே அப்பனா இருக்கிறான். அப்புறம் பொழுவ தான் செய்வேன். அப்பா சரி சரி அழுவாத. ஏம்மா என்னாச்சு? எதுக்கு வந்துட்ட? வந்து அவ்வளோ தூரம் விட்டுட்டு வந்தோம்ல. வேலைக்கு போகணும் நீயே. ஏன் ஊட்ட பார்த்து வந்துட்ட? அப்பா நாங்கள் புக் பண்ணோம்லப்பா, அந்த பஸ்ஸு வரலப்பா, பிரேக் டவுனுன்னு கால் பண்ணி சொன்னாங்கப்பா. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தோம். இன்னொரு பஸ்ஸு விட்றேன்னு சொன்னாங்க. அப்போது அன்டைம் ஆகிடுச்சா, பசங்கள்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்கப்பா. அதான் பயந்துக்கிட்டு ஆட்டோ பிடிச்சி வந்துட்டோம்ப்பா. ஐயோ தப்பு தாண்டி. நாங்கள் விட்டுட்டு வந்தது தான் தப்பு. அட வெளியூராக இருந்தாலும் உள்ளூராக இருந்தாலும் ராத்திரி நேரத்தில் ஒரு பொண்ணு தனியாக நின்னா இப்படி தான் பண்ணுவானுங்க பசங்களாம். அதுக்கு தான் பெற்றவங்க பயந்துக்கிட்டு பிள்ளைங்கள எங்கேயும் விடுறதில்ல. சரி நீ போ, நீ ட்ரெஸ் மாற்றிட்டு ஃப்ரீயாக இரு. அம்மாவை வந்து டீ போட்டு தர சொல்கிறேன். ஏதாவது சாப்பிட்றியா? அப்போ போய் வாங்கிட்டு வரட்டா? நீங்களாம் சாப்பிட்டீங்களாப்பா? என்னை விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லை. வந்து சாப்பிட்டீங்களா இல்லையா? எங்கம்மா வந்து இவ உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே கடந்தா அழுதுகிட்டு புள்ளைய விட்டுட்டேன்னு. அதனால சாப்பிடவே இல்லை. எனக்கும் தான் பசிக்குது. சரிவா 3 பேரும் சாப்பிடலாம். ஏம்மா என்னை அனுப்பிவிட்டு வருத்தப்பட்டியாம்மா? அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறேன். நான் இல்லாமல் இருந்துருவியான்னு. நீ இல்லாமல் உங்கள் அப்பா இல்லாமல் கூட என்னால் இருக்க முடியும். போய் 2 பேரும் துணியை மாற்றுங்க. துணியை மாற்றிட்டு வாங்க, நான் ஏதாவது சமைச்சு வைக்கிறேன். லூசுங்களா? அவ கிடக்குறா அண்ணன் மட்டும் படிக்கட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தது எனக்கு தான்மா தெரியும். பில்டப்புக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை அம்மாவுக்கு. என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசுறீங்க? ஐயோ அது ஒன்றும் இல்லடி. அப்பா அத்தையும் மாமாவும் இங்கே தானே இருக்காங்க, இல்லை அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா? இங்கே தாம்மா ரூமில் இருக்காங்க. அங்கிட்ட எதுவும் போயிடாத சரியா? போ நீ மேலே போ ரூமுக்கு. அங்கிட்டலாம் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது தப்பான பழக்கம். ஓகேப்பா. ஐயோ அதை போய் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. சரி விடு, பார்க்க வேண்டாம். இந்த சிவா நாய் நம்மளை ஏமாத்திட்டால, பேசவே கூடாது அந்த பொறுக்கிட்ட. ரோட்டன் எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு. நான் தூங்கவா? இல்ல தூங்காதீங்க, எனக்கு தூக்கமே வரல. என்ன உங்க வேலை முட்டு சொல்லி தூங்க பார்க்குறீங்களா? டென்ஷன் ஆயிடுவேன். ஏன் தூக்கம் வரல? கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் தூங்கலாம். சரி. எனக்கு எங்கள் அம்மாவை பார்த்ததே இல்லை. எங்கள் அம்மா மாதிரியே ஒரு அழகான பொம்பளை பிள்ளையை பெற்று கொடுக்குறியா? காலம் முழுக்க உன் காலடியிலேயே விழுந்து கிடப்பேன். உன்னை தாங்குன்னு தாங்குவேன். பொம்பளை பிள்ளை மட்டும் பெற்று கொடுத்தீங்கன்னா. ஐயோ அப்ப ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பண்ணுவீங்க? ஆம்பளை பிள்ளை பெற்று கொடுத்தீங்கன்னா போடி உங்கள் அம்மா வீட்டுக்குன்னு அனுப்பிடுவேன். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? அதுக்கு நீ ஒன்றும் பண்ண வேணாம். எனக்கு 5 பொம்பளை பிள்ளை பெற்று கொடு, அது போதும். என்னங்க இந்த காலத்துல எல்லாரும் ஆம்பளை பிள்ளை தான் வேணும்னு சொல்லுவாங்க. நீங்க கேர்ள் பேபியை கேட்கறது எனக்கு பெருமையா இருக்கு தெரியுமா? அதுக்கு இல்லை, எங்கள் அம்மாவை நான் பார்த்ததில்ல. என் குழந்தைய நான் கொஞ்சுவேன், அதுக்கு தான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சொல்கிறது தான் ரோட்டன். என்றைக்குமே அன்னிக்கிட்டேயும் அண்ணங்கிட்டேயும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி நீ பேசவே கூடாது. அப்படி நீ பேசினா என் முகத்தில் சந்தோஷத்தையே உன்னால் பார்க்க முடியாது. என்னோட சந்தோஷம் உனக்கு முக்கியமா இல்லையா? என்ன இப்படி சொல்றீங்க? உங்களோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னோட சந்தோஷம் நான் முக்கியம்னு நினச்சின்னா எனக்காக எல்லாரையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இன்றைக்கி இந்த சரளாமா கல்யாணமும் பண்ணி வச்சு அவங்க வீட்டில் நமக்கு முதலிரவு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என் சைடு சொந்தக்காரங்க இருந்திருந்தா கூட இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க மாட்டாங்க. யாராவது அவங்க வீட்டில் இந்த மாதிரி பண்ண வைப்பாங்களா சொல்லு? அந்த மாதிரி எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோம். எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அதெல்லாம் மறக்கக்கூடாது. புரியுதா? நீ வந்து நேற்று அண்ணனும் அண்ணியும் இந்த ரூம்குள்ளே வரும்போது இது எனக்கு தான் வேணும் அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னேன். அப்போவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இனிமேல் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. புரியுதா? சாரிங்க, இனிமே நான் அப்படி பேச மாட்டேன். இல்லைங்க எனக்கு இந்த பெட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தாங்க கேட்டேன். இதில் என்னங்க இருக்கு? அதுதான் தப்பு. விட்டு கொடுத்து போ சரியா? அவங்களே நீயே வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த மனப்பான்மை அவங்களுக்கு இருக்குல்ல, அதே மனப்பான்மை உனக்கும் வேணும். புரியுதா? எனக்கு அந்த குணம்லாம் உனக்கிட்ட இருந்தால் தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கேட்காமலே எல்லாமே செய்வேன். ஓகேங்க, ஐ லவ் யூ. நீ லவ் யூ சொன்னால் கூட காமெடியாக தாண்டி இருக்கு. சீ எழுந்திருச்சு போங்க, நான் போகிறேன். இன்னும் விடியவே இல்லை. கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தூங்கு. சரிங்க. என்னங்க எனக்கு கூட எங்கள் அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு.
உங்கள் அப்பா சமாதியில் போய் விட்டுட்டு வரட்டா? என்னங்க அடிச்சு கொன்றுவேன். எங்க அப்பாவை பார்க்கணும் போல இருக்குன்னா எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொன்னேன். ரோட்டன், கொன்றுவேன். விளையாட்டு கூட நீ ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. எனக்கு எப்போதுமே பொண்ணு தான். 5 பொண்ணாக இருந்தாலும் சரி, 10 பொண்ணாலும் சரி, பொண்ணு தான் எனக்கு வேணும். சீ போங்க, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். நான் உங்களுக்கு குழந்தைய பெற்று தர மாட்டேன். போங்க அங்கிட்ட. ஏய் வெளியில் வாடி. ஏய் சும்மா தான் கேட்டேன், வெளியில் வா. நான் வரல, எனக்கு தூக்கம் வருது. அப்போ நான் உள்ளே வந்துடுவேன். இப்படி பண்ணீங்கன்னா நான் கட்டில் கடியில போய் படுத்துக்குவேன். அங்கே பாம்பு, பூச்சி, பல்லியெல்லாம் இருக்கும். பரவாயில்ல, உங்க கூட படுக்கிறதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல. நான் பாம்பு கூடயே படுத்துக்குவேன். அதுக்கு ஒத்துச்சுன்னா உடனே செத்துருவாங்களாம். சும்மா பயமுடுத்தாம தூங்குங்க.